ஒழுக்கமாக இருப்பது என்பது செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்வது. நீங்கள் அதை செய்ய விரும்பாவிட்டாலும் கூட. இது மனநிலை அல்லது கவனச்சிதறல்களால் இயக்கப்படுவதற்கு பதிலாக உங்கள் இலக்குகளில் சுய கட்டுப்பாடு, கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கொண்டிருப்பது பற்றியது. ஒழுக்கமாக இருப்பது என்பது கடினமானதாக இருந்தாலும் அல்லது உந்துதல் இல்லாத போதும் கூட சுய கட்டுப்பாடு மற்றும் விதிகள், நடைமுறைகள் அல்லது இலக்குகளை தொடர்ந்து பின்பற்றும் திறன் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். எளிமையான வார்த்தைகளில் சொன்னால், சரியான நேரத்தில் கட்டாயப்படுத்தப்படாமல் சரியானதை செய்யும் பழக்கம் என்று கூறி இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், ஒழுக்கமாக இருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். ஒழுக்கமாக இருப்பது முக்கியம், ஏனெனில் அது நோக்கங்களை உண்மையான முடிவுகளாக மாற்றுகிறது. ஒழுக்கம் இல்லாமல் மக்கள் மனநிலை அல்லது ஊக்கத்தை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். அது வந்து செல்கிறது. ஒழுக்கத்துடனும் நீங்கள் தொடர்ந்து செயல்படுகிறீர்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த நிலைத்தன்மையே படிப்பு, வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. ஒழுக்கம் நம்பகத்தன்மையையும் உருவாக்குகிறது. நீங்கள் நடைமுறைகளை பின்பற்றி கடமைகளை சந்திக்கும் போது மற்றவர்கள் உங்களை நம்பத் தொடங்குவார்கள். மேலும் நீங்கள் உங்களை மேலும் நம்பத் தொடங்குவீர்கள். இது கவனத்தை பலப்படுத்துகிறது, கவனச்சிதறல்களை குறைக்கிறது மற்றும் நேரத்தை திறம்பட நிர்வகிக்க உதவுகிறது. மிக முக்கியமாக, ஒழுக்கம் உங்கள் சொந்த வாழ்க்கையில் கட்டுப்பாட்டை வழங்குகிறது. சூழ்நிலைகளுக்கு எதிர் வினையாற்றுவதற்கு பதிலாக அல்லது நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக உங்கள் இலக்குகளை நோக்கி உங்களை நகர்த்தும். வேண்டுமென்றே தேர்வுகளை நீங்கள் செய்கிறீர்கள். சுருக்கமாக, ஒழுக்கம் இந்த நேரத்தில் கடினமாக உணரலாம், ஆனால் அது வாழ்க்கையை எளிதாக்குகிறது மற்றும் நீண்ட காலத்திற்கு வெற்றிகரமானதாக ஆக்குகிறது. ஒழுக்கமாக இருப்பதை பாதிக்கும் காரணிகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம். ஒழுக்கம் மட்டும் தோன்றவில்லை, இது 8 உள் மற்றும் வெளிப்புற காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. நம்பர் 1, உந்துதல் மற்றும் இலக்குகள். தெளிவான இலக்குகள் ஒழுக்கமாக இருப்பதை எளிதாக்குகிறது. ஒரு நோக்கம் இல்லாமல் சீராக இருப்பது கடினம். நம்பர் 2, பழக்கம் மற்றும் வழக்கம். நல்ல தினசரி பழக்க வழக்கங்கள் ஒழுக்கத்தை ஆதரிக்கின்றன. அதே நேரத்தில் ஒழுங்கற்ற நடைமுறைகள் ஒத்திவைக்க வழிவகுக்கும். நம்பர் 3, சுற்றுச்சூழல். கவனத்தை சிதறடிக்கும் சூழல், தொலைபேசிகள், சத்தம், சமூக ஊடகங்கள் ஒழுக்கத்தை பலவீனப்படுத்தலாம். அதே சமயம் கவனம் செலுத்தும் அமைப்பு அதை பலப்படுத்துகிறது. நம்பர் 4, மனநிலை மற்றும் அணுகுமுறை. நேர்மறை மற்றும் உறுதியான மனநிலையானது கடினமான காலங்களில் கூட உறுதியுடன் இருக்க உதவுகிறது. நம்பர் 5, நேர மேலாண்மை. மோசமான திட்டமிடல் மன அழுத்தம் மற்றும் தவறிய பணிகளுக்கு வழிவகுக்கிறது.
அதே நேரத்தில் சரியான திட்டமிடல் ஒழுக்கத்தை மேம்படுத்துகிறது. நம்பர் 6, சுய கட்டுப்பாடு. சோதனைகளை எதிர்க்கும் திறன், கவனச்சிதறல்கள் அல்லது சோம்பல் போன்றவை ஒழுக்கத்தின் முக்கிய பகுதியாகும். மற்றவர்களின் செல்வாக்கு. நம்பர் 7, நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் சக ஊழியர்கள் ஒழுக்கத்தை ஊக்குவிக்கலாம் அல்லது உங்களை அதிலிருந்து விலக்கி வைக்கலாம். நம்பர் 8, நிலைத்தன்மை மற்றும் பயிற்சி. வழக்கமான பயிற்சியுடன் ஒழுக்கம் வளர்கிறது. நிலைத்தன்மையின்மை காலப்போக்கில் அதை பலவீனப்படுத்துகிறது. ஒழுக்கம் என்பது உங்களின் பழக்க வழக்கங்கள், சூழல் மற்றும் மனநிலையின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த காரணிகளை மேம்படுத்துவது ஒழுக்கத்தை வலிமையாக்குகிறது என்ற யோசனையுடன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். தேங்க்யூ.